10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் பார்த்துருக்கோம். அதாவது இந்த டாபிக் என்ன டாபிக்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபின்னு வரும் ஷார்ட்கட்டா. தமிழ்ல வந்து பெருக்கு தொடர் வரிசை. ஓகே, இந்த டாபிக்ல நமக்கு 5 ஃபார்முலா இருக்கு. இந்த 5 ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணிக்கிட்டா சம்மெல்லாம் நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, முதல் ஃபார்முலா பார்க்கலாம் பாருங்க. nth டேர்ம் ஆஃப் ஜிபி. ஜிபினா என்ன சொல்லிருக்கேன்? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஷார்ட்டா ஜிபின்னு இருக்கேன். பெருக்கு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு nth டேர்ம் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. Tn ஈக்குவல் a இன்டு r டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1. இது இந்த Tnன்றத சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு இதுல வந்து இந்த Tnக்கு பதிலே an கொடுத்துருப்பான். Tn ஒண்ணுதான், an ஒண்ணுதான். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. Tn ஈக்குவல் a r டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, இரண்டாவது ஃபார்முலா when the product of three consecutive terms of a GP are given. பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் கொடுக்கப்பட்டால், தொடர்ச்சியா 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் கொடுக்கப்பட்டால் என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும். அது டேர்ம் என்னென்ன டேர்ம் எடுத்துக்கலாம் பாரு. a by r 3 எடுத்துக்கணும். ஓகேங்களா? a by r எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது தேர்ட். இப்ப வந்து 3 தொடர்ச்சியா 3 கொடுக்கப்பட்டால், இப்ப தொடர்ச்சியா 4 உறுப்புகள் பெருக்கற் பலன் கொடுக்கப்பட்டால், தொடர்ச்சியாக ஜிபியில் 4 உறுப்புகளின் பெருக்கற் பலன் கொடுக்கப்பட்டால், when the product of 4 consecutive terms of a GP are given, அதுக்கு என்ன இது எடுத்துக்கணும் பாருங்க. a by r cube, a by r, ar cube. a by r cube ஒண்ணு, அடுத்தது a by r ஒரு டேர்ம், அடுத்து ar ஒண்ணு, ar cube ஒண்ணு. சார் இப்படிதான் எழுதி நம்ம கண்டுபிடிக்கிறோமா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா மாறிடுச்சுன்னா ஆன்சர் வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். ஓகே, அதை பத்தி ஒளி பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து 4வது ஃபார்முலா. sum to n terms of a GP. சம்னா கூடுதல். பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடி. வாய்ப்பாடு என்ன? sn sum to n terms equal a into r to the power of n minus 1. a into r to the power of n, r in அடுக்கு n minus 1 close the bracket divided by r minus 1. அப்ப r ஓட மதிப்பு not equal to 1. r ஓட மதிப்பு not equal to 1. எப்படி சார் r மதிப்பு கண்டுபிடிக்குது? T2 divided by T1. T2 second term divided by first term equal to r. பொது விகிதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ 4வது ஃபார்முலா நல்லா தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஓகே, 5வது ஃபார்முலா சம். இது வந்து ஃபைனைட். இது ஃபைனைட் டேர்ம். கடைசி n டேர்ம் வரையும் கொடுத்திருந்தா ஒரு பெருக்கு தொடர்ச்சி n டேர்ம் ஃபைனைட் முடிவுறுல இருந்ததுன்னா அப்பதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். sn equal to a into r to the power of n minus 1 divided by r minus 1. when r not equal to 1, r ஓட மதிப்பு ஒன்றாக இருக்கக்கூடாது, சமமா வரக்கூடாதுன்றான். அப்ப 1 வரலாமா? 2 வருமா? வரலாம். நாட் ஈக்குவல் டு 1 இருக்கக்கூடாது. வச்சுங்க. அடுத்து 5வது ஃபார்முலா. இது இன்ஃபைனைட் முடிவுறா. சம் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜிபி. சம் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜிபி. பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகளின் கூடுதல். sn equal a divided by 1 minus r. sn equal to a divided by 1 minus r. அப்போ எப்ப இருக்குன்னா minus 1 less than r. minus 1 விட r ஓட மதிப்பு அதிகமா இருக்கணும், ஆனால் 1 விட குறைவா இருக்கணும். அதெல்லாம் சொல்றோம். minus 1 less than r less than 1. அப்போ 1 விட குறைவா இருக்கணும், minus 1 விட பெருசா இருக்கணும். 6 விட குறைவா இருக்கணும், 1 விட குறைவா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுதான் 5 ஃபார்முலா. எதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாம்? பெருக்கு தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகே, இந்த 5 ஃபார்முலாவும் நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நல்லா படிச்சு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, அப்படியே இருக்கும் மைண்ட்ல, அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம
மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.